கன முதல் மிக கனமழை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் தீவிரமடையுமா? அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பது தகவல் குறித்து மிக தெளிவாகவும், துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பதிவாகும், எங்கெல்லாம் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக மட்டுமே காணப்படும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம். உறுதியாக மழை உண்டு. அடுத்து வரப்போகிற 3 முதல் 4 நாட்களுக்கும் தமிழகத்தில் பரவலாக அநேக இடங்களில் விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமாகும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நிறைய மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்கள் மார்ச் தொடங்கியதிலிருந்தே தென் மாவட்டத்துல சில பகுதிகளில் விட்டு விட்டு அவ்வப்போது பரவலாக கனமழையும் பதிவாயிருக்கு. 7 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் மழையெல்லாம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக பரவலாக நீங்க பதிவானதை பார்த்திருப்பீங்க. இனி வரப்போகிற நாட்களிலும் நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்கு, கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்பது தகவலை இந்த வானிலை அறிக்கையில கேட்டு பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் 22 வரை பரவலாக விட்டு அநேக மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் உறுதியாக தீவிரம் அடையும். எதனால இந்த மழை பொழிவுகள் நமக்கு அதிகரிக்குது அப்படின்னா, வடக்கு கடலோர பகுதிகளில் குறிப்பா தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக நமக்கு தொடர்ந்து இந்த மழை வாய்ப்புகள் கணிசமாக இன்று முதலாகவே நம்ம எதிர்பார்க்க முடியும். முதற்கட்டமாக நமக்கு தென் மாவட்ட பகுதிகளில் தான் மழை வாய்ப்பே ஆரம்பிக்க போகுது. வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா உள் மாவட்டங்கள் இருந்தாலும் முதல் கட்டமாக தென் மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கி அதுக்கப்புறம் தான் உள் மாவட்டங்கள், கடைசியாக கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை பதிவாகி ஓய்வு கொடுக்கும். அப்போ தென் மாவட்டங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னா, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், சிவகங்கை, விருதுநகர் உள்ளிட்ட இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பாக முதலாவதாக நமக்கு பதிவாக தொடங்கும். மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். இன்று முதல் நமக்கு மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களில் மேகக்கூட்டங்கள் பார்க்க முடியும். தொடர்ந்து மழை பொழிவுகளும் கணிசமாக நமக்கு தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே அந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டருக்குள்ளான ஒரு மழை பொழிவாக தான் எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் பரவலாக மழை ஆங்காங்கே பதிவாகிய பிறகு உள் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். இப்போ ஏற்கனவே மதுரை போன்ற மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை ரொம்பவே தீவிரமாயிட்டு இருக்கு. 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பநிலை பதிவாயிட்டு இருக்கு. திண்டுக்கல் ஆகட்டும், விருதுநகர் ஆகட்டும், எல்லா பகுதிகளுமே பகல் நேர வெப்பநிலை தீவிரமாகி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் கணிசமாக லேசான மழை மற்றும் மிதமான மழை பகுதியாக தாங்க மாவட்டம் முழுவதும் நம்ம இந்த சுற்று மழையில் எதிர்பார்க்க முடியாது. பகுதியான ஒரு மழை பொழிவாக மட்டும்தான் இந்த முறை நம்ம எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் ஒரு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே ஓரிரு இடங்கள் இந்த 18, 19, 20 தேதிகளில் கணிசமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை பதிவாகும். 18ஆம் தேதி ஒருவேளை மழை வரல அப்படின்னா கவலைப்படாதீங்க. 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதிகளில் மழை கிடைக்கும். ஒரே நாள்ல எல்லா பகுதிகளுக்கும் மழை கொட்டி தீர்த்திராது. ஒரு சில நாட்கள் நமக்கு 18ஆம் தேதி ஒரு சில மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் நம்ம விட்டு விட்டு நமக்கு மழையானது பதிவாகும். ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் நிச்சயம் எதிர்பார்த்திட முடியும். அடுத்ததாக தென் மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் 1 சென்டிமீட்டர்லேருந்து 4 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். தென் மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்கள் மார்ச் 18 முதல் 21 வரை வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்களில் பகுதியாக பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த இடங்கள்ல நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி இருக்கிறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் கணிசமாக சில இடங்களில் மட்டும் மழை பொழியும். 19, 20ஆம் தேதிகளில் உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால உள் மாவட்டத்தில் எப்போ நமக்கு மழை அதிகரிக்கும் அப்படின்னா, மார்ச் 19 மற்றும் மார்ச் 20ஆம் தேதிகளில் உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாகவே இருக்கும். குறிப்பாக வேலூர், சேலம், அதை தொடர்ந்து தருமபுரி போன்ற மாவட்டங்கள், கரூர், நாமக்கல் உள்ளிட்ட இடங்கள், டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள், இங்கெல்லாம் நமக்கு பரவலான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள் நம்ம நிச்சயமாக தீவிரமடையும். 19, 20ல் உள் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மழை பொழிவுகள் எதிர்பாருங்க. சேலம் மாவட்டம்,
அநேக இடங்களில் நமக்கு மழை தொடர்ந்து இருக்கும். பெரும்பாலும் மாலை அல்லது இரவு நேரம் மழையாக எதிர்பாருங்க. மாலை அல்லது இரவு நேரம் மழை பொழிவாக நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும். பகலில் கண்டிப்பாக மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. காலை மற்றும் பகலில் மழை குறைவு. மாலை மற்றும் இரவு நேரங்களில் மட்டுமே அறிவித்த தேதிகளில் எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 19 மற்றும் 20ஆம் தேதி மார்ச் 19, 20 தேதிகளில் கணிசமாக ஒரு லேசான மழை, மிதமான மழையானது எதிர்பார்க்கலாம். இந்த 2 நாட்கள் மார்ச்ல நமக்கு வந்து பரவலாக மழை பொழிவு இருக்கும். 19, 20 தேதிகளில் ஒரு மிதமான மழை மற்றும் ஒரு லேசான மழை பொழிவாக வட தமிழக கடலோரங்களிலும் எதிர்பார்க்கப்படுது. மாலை அல்லது இரவு நேரம் மழை வாய்ப்பாக உண்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் கணிசமாக நமக்கு மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓரிரு இடங்களில் சற்று வலுவான மழை பொழிவுகள், மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டத்தில் லேசான மழை தொடரும். மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் மார்ச் 19, 20, 21 இந்த 3 நாட்களிலும் டெல்டா மாவட்டத்தில் ஆங்காங்கே பகுதியாக லேசான மழை அல்லது ஒரு மிதமான சாரல் மழை போல எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் மார்ச் 23, 24க்கு அப்புறம் மீண்டும் வானிலையில் எந்த மாற்றமும் கிடையாது. நமக்கு மறுபடியும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வரப்போகிற இந்த ஒரு 4 நாட்கள் தான் மழையே தவிர அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் மறுபடியும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் மட்டுமே மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பகுதியாக பரவலாக மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில் பெரிதளவில் மழை தீவிரம் கிடையாது. ஆனால் சாரல் மழை, லேசான மழை மட்டும் கன்னியாகுமரி, தென்காசி போன்ற இடங்களில் சாரல் மழை, லேசான மழை மட்டும் வருகிற நாட்களில் உண்டு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். 19, 20 போன்ற தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக நீலகிரி, கோயம்புத்தூர்ல எதிர்பார்க்கலாம். கோயம்புத்தூர்ல நகர பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை வருகிற நாட்களில் ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. அதனால வெறும் மதுரை, வேலூர், சேலம் இங்க மட்டும் வெயில் கிடையாதுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்கள்ல நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் உயர்ந்து காணப்படும். கடந்த மாதத்துல 34 டிகிரி செல்சியஸ், 33 டிகிரி செல்சியஸ் ஆக இருந்த வெப்பநிலை இப்போ 38ஆக வந்திருக்கு. போன மாதத்தை விட இந்த மாதத்துல 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை உயர்ந்திருக்கு. பகல் நேரங்கள்ல ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. அதே போல ஏப்ரல் மாதங்கள்ல 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை போகிறதுக்கான வாய்ப்பாகவும் அதிகம் எதிர்பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் 38.2 டிகிரி செல்சியஸ் ஆக வெப்பநிலை பதிவாயிருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய மாவட்டங்கள் மதுரை மாவட்டங்கள். 38.2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மதுரை மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி இருக்கு நண்பர்களே. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மதுரை மாவட்டத்தில் தொடர்ந்து பகல் நேர வெப்பநிலையானது உயர்ந்து காணப்படும். இந்த மார்ச் இறுதியில் 39 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாடு சந்திக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த மழை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலையானது உயர ஆரம்பிச்சிடும். ஆகவே உஷாரா இருந்துக்கோங்க. பகல் நேரங்களில் பெரும்பாலும் வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.